ஸோ கம்பெனியில் போயிட்டு நம்ம சர்வீஸுக்கு அங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ, ஏர் ஃபில்டர் மாட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் விஷயமா அது ஓகே தான். பட் கார் வாஷ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவன் அங்கே சர்வீஸ் இப்போ மெக்கானிக் வந்து எல்லா வண்டியும் வந்து ரிப்பேர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைனில் சர்வீஸ்க்கு விட்டுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 50-60 வண்டி லைனில் நிற்கிது. இவங்க சும்மா ஏதோ டைம் பாஸ் சும்மா அடித்து விடணும். ஏன்னா 50 வண்டி 60 வண்டி இருக்கும்போது அவன் வந்து அடியிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. வண்டி எப்படா தலலாம் தான் யோசிப்பாங்க. அதை விட அவங்க தெளிவாக ஒரு விஷயம் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கஸ்டமர் வந்து இன்டீரியரு அவுட்லுக் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன அவங்க அடியில் எப்படிப்பா பார்க்க போகிறாங்க அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி சில கார் லவ்வர்ஸ் வந்து நம்மளுடைய கார் வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறோம் இது பண்ணாலும் அது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், காரை வந்து சேஃபாக வச்சுக்கணும், காரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்துடக்கூடாது, அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சில ஓனர்ஸ் வந்து கார் சர்வீஸ் பண்ணும்போது அடியில் பார்ப்பாங்க, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. இது வந்து கம்பெனிக்காரங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற சூப்பர்வைசரும் அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து எல்லாமே அவுட்லுக்கும் இன்டீரியர் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கம்பெனியில் போய்ட்டு என்ன பேர் வாஷ் வேணுமோ மாற்றிக்குவாங்க. பட் கார் வாஷ்னு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் 500 600 கொடுத்தீங்க கார் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பெனியில் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியில் இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.